இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும், இதுவரைக்கும் பேசாத இருந்த அவரு தானா எம்எல்ஏ ஆகல. ஆனாரா இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராம தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்து உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்படித்தானே ஆனாரு, நீங்களும் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம் திமிரு அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதை கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது, அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார், நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும் போதுதான் இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரனை போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி, அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதான் நினைப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது, நம்ம வீட்டு மனைவியெல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும், மகனுக்கு அப்பா பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்களுக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பள்ளி இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி ரெண்டு பேரும், நான் கீழே தான் இருக்கிறேன், செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவனா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றிய செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் வந்து ஒரு குடும்பத்துல மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. வேற யாரும் புகார் கொடுக்கல. யாரு? ஒரு கிளை செயலாளர் மேல கூட அவருடைய மனைவியும் மகனும் கொடுக்கல. வேற எந்த ஒரு கட்சியுடைய பொறுப்பு இருக்கிறவங்க மீது அந்த குடும்பத்தை சேர்ந்து புகார் கொடுக்கல. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவர், அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்குறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை
நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தேன். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 ஆண்டுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும். நிலத்தடி உயர வேணும். விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும். குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும்போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி. அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டின பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது, மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் நிறைவேற்றப்பட்ட திமுக ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்து திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும். அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்தணும் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள், அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? யார்? அவருடைய தொகுதி. சிந்திச்சு பாருங்க, அவருடைய தொகுதியிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. யார் ஏற்பாடு செய்யறது? எதிர்கட்சிகள், எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம். அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே, அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தை கூட கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல, நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையில்லா சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலின் சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுகவை ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க.
ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாத ஆள். இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவர்கள் நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கைதேர்ந்தவர். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின RS பாரதி சொன்னாங்க, நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. இது வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் பண்ணியிருக்கான்னு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதியின் உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு இருக்குது, பேசுனே அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும்.